வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 11 இன்னைக்கு வேர்ல்டு பார்க்கின்சன் டிசீஸினுடைய அவேர்னஸ் டேவை வந்து நீ பார்க்குறாங்கப்பா. இந்த பார்க்கின்சன் நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ எப்படி ஏற்படுதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இதுக்கான குணப்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த கை நடுக்கம் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் மோஸ்ட்லி. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து இந்த ஸ்மெல் உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்களினுடைய ஓரத்தில் நீர் வழிய ஆரம்பிச்சிடும். கை மூட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மை அடைஞ்சிடும். இப்போ நடந்து கூட நம்ம போகணும்னு வச்சிங்களேன், அப்போ அந்த கையெல்லாம் வந்து ஆடாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கும். அதேமாதிரி ஐ பிளிங்காக வருது, தண்ணி குடிக்கும் போதே புறையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான். இந்த நோயை குணப்படுத்துறதுக்கான மெடிசன் இப்போ வரைக்கும் இல்லைனாலும் இதை வந்து விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இதை குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து உருவாகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக சர்ஜனாக அந்த ஜேம்ஸ் பார்க்கின்சன் அப்படின்ற ஒரு பர்சன் இதை கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சிருக்காங்கப்பா. அண்ட் மைக்கேல் ஜே ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு சிறந்த ஆக்டராக இருந்தவர் அமெரிக்காவில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனுடைய அந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வருது. அவருக்கு வந்து 30 வயசில் இதனால் பாதிப்படைஞ்சு அவருடைய உயிரானது போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து நினைவு கூறணுன்றதுனாலையும் அட் த சேம் டைம் இந்த பார்க்கின்சன் அப்படின்ற ஒரு வியாதி எப்படிப்பட்டது, இது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துது, இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றது விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பார்க்கின்சன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 11. டே ஆஃப் நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்பஸ் பிரிசனர்ஸ் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த நாஜியினுடைய சித்திரவதை முகாம்களை பற்றி ஏகப்பட்டது பார்த்துருப்போம். அதனால் உலகம் முழுக்கக்கூடிய பல நாடுகள் வந்து அந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனில் உருவாக்கப்பட்டது புச்சென் வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்திரவதை முகாமுங்க. இது வந்து 1933 பார்த்தீங்கன்னா ஹிட்லர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட சித்திரவதை முகாம்களை உருவாக்குறாரு. கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கணக்கெடுப்புகள்லாம் இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1937 உருவாக்கப்படுது. எதுக்காக உருவாக்குனாங்கன்னா யூதர்கள், ஜிப்சிகள், கம்யூனிஸ்ட்டுகள், ஓரின சேர்க்கையாளர்கள், குறைபாடு உள்ளவங்க, இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு வந்து இங்கே கொல்றது தான் இது வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த வதை முகாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1937 உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 56,500 பேர் வந்து இதனால் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பெலாம் இருக்குங்க. ஸோ இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1945 அமெரிக்காவினுடைய துருப்புகள் உள்ளே வந்து இதை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் விடுவிச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க சூஸ் பண்ணி அதுலேருந்து விடுதலை ஆனாங்களே, அவங்களுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்பஸ் பிரிசனர்ஸ் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 11. நேஷனல் சப்மரைன் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்களுடைய மாடர்ன் சப்மரைன் ஆனது உருவாக்கப்படுது, நீர்மூழ்கி கப்பலுங்க. இந்த நீர்மூழ்கல் கான்செப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலுடைய காலத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்மூழ்கு போகிறது, பயணிக்கிறது, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து அப்போயே பேசியிருக்கிறாங்க அப்படின்ற வரலாற்று குறிப்பெலாம் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வில்லியம் போர்னி அப்படின்ற ஒரு பர்சன் 1578 பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு புக்கே வெளியில் எடுத்துக்கிறார். இந்த மாதிரிலாம் நீர்மூழ்கி கப்பல் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியலாளர்கள் இதை உருவாக்குனாங்க. பட் 1775 பார்த்தீங்கன்னா டார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி சப்மரைனை வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த போலிஷ் நாட்டை சேர்ந்த ஸ்டீடன் ட்ரஸ்விக் அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு சப்மரைனை உருவாகுறாரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 1881 அப்புறம் எல்லா ஐரோப்பிய நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இதை பேஸாக வச்சு எலக்ட்ரிக் மூலமாக இயங்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக ஆரம்பிக்கிறாங்க. உலகம் முழுக்க அது ஃபேமஸ் ஆகுது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 1900 ஹாலிடே 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல், இது வந்து எல்லோ கலரில் இருக்கும், இதை வந்து அமெரிக்கா வந்து உருவாகுறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல, ரஷ்யா வந்து இதே மாதிரி ஒரு நீர்மூழ்கி கப்பல் தினத்தை கொண்டாடினாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க கொண்டாடுற ஒரு நாளாக கூட இது இருக்கலாங்க. ஸோ அப்படி அவங்களுடைய அந்த சப்மரைன் உருவானதுனால தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் சப்மரைன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா ஏப்ரல் 11. ஜுவான் சான் மரியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து கோஸ்டாரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த தீவு மக்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னா கோஸ்டாரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நிறைய போர்கள்லாம் நடந்தது. 2வது ரிவாஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவான் சாண்டா மரியா அப்படின்ற ஒரு சிப்பாயி. இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளிஸ்டர் கோட்டையை வந்து தாக்கணும், அதை வந்து எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில படைகள் அனுப்புகிறாங்க. பட் ஆனால் அங்கே போய் அதை எரிச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுற்றி வளர்ச்சியாக கண்டிப்பாக அவங்களை வந்து கொண்டுடுவாங்க. தான் உசுரே போய்டும் தெரிஞ்சுமே கூட அதில் போயிட்டு அங்கே தீயை வச்சு அந்த கோட்டையை எரிச்சார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்துருக்குறது நம்ம நாட்டுக்காக தானே, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த சிப்பாயை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஜுவான் சான் மரியா டே அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டாரிக்கா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 11. தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் தோற்றவர்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கி இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா தோல்வியும் வெற்றியும் ஒருபோதும் வாழ்க்கையின் இலக்காகாது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.